இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ரெண்டு பேரும் ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க? சிவா, இப்படி எல்லாம் பேசுறதுக்கு தான் அரெஸ்ட் பண்ண விடாம தடுத்து இன்ஸ்பெக்டர் கிட்ட சண்டை போட்டு எங்களை கூட்டிட்டு வந்தியா? இதுக்கு பேசாம அந்த ஆளை எங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லிருக்கலாம். உங்ககிட்ட எல்லாம் அசிங்கப்பட வேண்டியது இருக்கு. ஏங்க, அவங்கிட்ட என்ன பேச்சு? இவன் யாரு என்ன மன்னிக்க? வாங்க. சிவா, நீங்க கோவப்படாதீங்க. இந்த விஷயத்த பெருசு பண்ணாம விட்டுருங்க. ஐயாக்கும் அம்மாக்கும் தெரிஞ்சா தாங்கவே மாட்டாங்க. துளசி, ஒவ்வொரு விஷயத்திலையும் இவங்களை காப்பாத்திக்கிட்டே இருக்கும். இவங்களும் திருந்துற மாதிரியே தெரியல. எனக்கு என்னமோ அப்பாட்ட சொல்றதுதான் சரின்னு படுத்த. சிவா, இந்த விஷயத்த அவங்க கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா ஜனனியும் மாட்டுவாங்க. எல்லாருமா சேர்ந்து ஜனனிய ஏமாத்தி திருட வந்தவன சித்தப்பான்னு சொல்ல வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு என்ன ஏதுன்னு தெரியாமலே என் சித்தப்பா மலேசியால இருந்து வந்திருக்காருன்னு சொல்லி இதுல மாட்டிக்கிட்டா. ஐயாக்கும் அம்மாக்கும் தெரிஞ்சா பிரச்சனை ஜனனிக்கு தான். தயவு செஞ்சு இதோட விட்டுருங்க. இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கலாம் ப்ளீஸ். நீயும் துளசியும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். இந்த நேரத்துல நீ எங்க போயிட்டு வர? உனக்கு பொண்டாட்டி நானா துளசி? உன் மேல கோல வெறியில இருக்க. பேசாம போயிடு. அப்படியெல்லாம் போக முடியாது. நான் தானே உனக்கு பொண்டாட்டி. அவ கூட ஊர் சுத்திட்டு நடு ராத்திரியில வர. கேட்டா பதில் சொல்லாம என்னைய மிரட்டுற. நான் இப்பவே போய் அங்கிள் கிட்டயோ ஆண்டி கிட்டயோ சொல்லவா? சொல்லு. சொன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? என்ன ஆகும்? அசிங்கமாயிடும். துளசி மாதிரி ஒரு கேவலமானவள எப்படி வீட்ல வச்சிருப்பாங்க? துளசி சொன்னதுக்காக தான் நான் உன்னை கொல்லாம விடல. அண்டி சொல்லு, இங்க வந்திருந்தானே லாக்கர் மாசலாமணி, உன் சித்தப்பனா அவன்? சொல்லு, உன் சித்தப்பனா அவன்? ஆமா, என் சித்தப்பா தான். இப்ப எதுக்கு என்ன அடிக்கிற? தப்புதான். உன்னை அடிச்சிருக்க கூடாது, உன்னை கொல்லணும். எவனோ ஒரு திருட்டு பையில கூட்டிட்டு வந்து சித்தப்பான்னு பொய் சொல்றீங்க. அவன் எதுக்கு வந்தாலும் உனக்கு தெரியுமா? சொல்லு, தெரியுமா உனக்கு? ஆமா தெரியும். என்னடி தெரியும்? சொல்லு, என்ன தெரியும்? அவரு துளசியை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக தான் வந்திருக்காரு. அவர் யார் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவர் ஒரு பெரிய மேத. பிரிஞ்சு இருக்கிறவங்கள சேர்த்து வைக்கிறது, சேர்ந்து இருக்கிறவங்கள பிரிச்சு வைக்கிறது, குடும்பத்தை உடைக்கிறது, உடைஞ்ச குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுன்னு இதுல எல்லாம் அவரு வேற லெவல். அவன் சரியான திருட்டு போயிடு. அவன் இந்த வீட்டுக்குள்ள நம்ம கிட்ட இருக்கிற நகையெல்லாம் திருடுறதுக்காக தான் அக்காவும் மச்சானும் பிளான் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. இல்ல, அந்த ஆளுக்கு ஒரு சம்பளம். அது தெரியாம நீயும் வந்து சித்தப்பன் சொத்தப்பன்னு சொல்லி உண்மை மட்டும் தெரிஞ்சிச்சு நாளைக்கே உன்னை மலேசியாவுக்கு பேக் பண்ணிடுவாங்க. துளசி வேணான்னு சொன்னனாலதான் இப்போ உன்னை விடுற. இல்ல இல்ல, போய் சொல்லாத. அவர் ஒன்னும் திருடலாம் வரல. அவரை பார்த்தா அப்படியா இருக்கு. அவரு ஒரு பெரிய மகான். வேணா, இதுக்கு மேல என்ன டென்ஷன் பண்ணாத. எக்கு தப்பா நடந்துரும் சொல்லிட்டேன். என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அவ இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவியா பதவி ஏற்க போறாளாம். அது எப்படி முடியும்? மாமா அத்தையும் தான் ஊர்ல இல்லையே. அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்தாலும் இங்க இருந்தாலும் அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க வரலனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா, இன்னைக்கே பதவி ஏற்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. என்னம்மா சிரிக்கிறீங்க? இன்னைக்கு துளசி பஞ்சாயத்து தலைவியா பதவி ஏற்க போறா. இப்படி வெக்கமே இல்லாம சிரிச்சிட்டு இருக்கீங்க. துளசி இன்னைக்கு பெரிய ஒரு சாதனை பண்ண போறா. அது உனக்கு தெரியுமா? ஏன் அத்தை, நீங்களும் துளசி கூட சேர்ந்துட்டீங்களா? துளசிக்கு ஃபேன் ஆயிட்டீங்களோ?
பஞ்சாயத்து தலைவியா பதவி ஏத்த அன்னைக்கே போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறாங்க அவளை. அது ஒரு சாதனை இல்லையா? பதவி ஏத்த அன்னைக்கே லஞ்சம் வாங்கி அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போறத காட்டிலும் வேறு என்ன சாதனை இருக்க போகுது? என்னம்மா சொல்ற? அந்த துளசி லஞ்சம்லாம் வாங்க மாட்டா. அவ பதவிய பயன்படுத்த தெரியாத முட்டாள். ரம்யா, நீ பேசாத. அத்தை, தெளிவா சொல்லுங்க. நல்ல விஷயம் சொல்றீங்க, தெளிவா சொன்னா தானே நல்லா இருக்கும். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. ராஜசேகர், நீயே சொல்லு. ஆப்பிள் எல்லாம் எங்கேயும் போகாது, அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். விஷயத்த சொல்லுங்க. அவசரப்படாத. நல்ல விஷயத்த நிறுத்தி நிதானமா சொன்னாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஐயோ, நீங்க இழுத்ததெல்லாம் போதும். கொஞ்சம் டக்குன்னு சொல்லுங்க. ஆடியன்ஸ்லாம் ஆர்வமா இருக்கும்ல. லஞ்சம் கொடுக்கறதுக்கு ஒரு கான்ட்ராக்டரை ஏற்பாடு பண்ணியாச்சு. லஞ்ச ஒழிப்பு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகும்போது லோக்கல்ல நியூஸ் போடுறதுக்கு லோக்கல் சேனல் எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, லோக்கல் மீடியா, பத்திரிகை எல்லாருமே வந்துருவாங்க. உண்மையாவா சொல்றீங்க? அது எப்படி? அவதான் லஞ்சமே வாங்க மாட்டாளே. அவதான் ரொம்ப நல்லவளாச்சே. அவ எப்படி லஞ்சம் வாங்குவா? சூப்பர் அத்தை. இப்ப புரியுதா? துளசி ஒரு நாள் பிரசிடென்ட் தான். அம்மா, ஒரு நாள் கூட இல்லம்மா, ஒரு மணி நேரம் பிரசிடென்ட். ஆமா. அண்ணி சூப்பரா இருக்கீங்க. இருங்க, ஒரு போட்டோ எடுக்கிறேன். காவேரி, இங்க வாங்க. அங்கே இருங்க. போதும். போஸ் கொடுங்க. அட போதும். நில்லுங்க அண்ணி. லெட் அஸ் சிரிங்க. அண்ணன். ஹாய். ஏய் காவேரி, அண்ணா. யாரும்மா அது? மேடம் பார்க்க புதுசா இருக்காங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே.